பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆயரவர்களே, அருள் பணியாளர்களே, துறவியரே, அன்பு பொதுநிலை இறைமக்களே, பெரும் துயரோடும் மீளா அதிர்ச்சியோடும் நமது கோட்டாறுமறை மாவட்டம் தமது இளம் அருள் பணியாளர்கள் ஒருவரான பிரபுதாஸ் அவர்களை இழந்து கலங்கி நிற்கின்றது. அவரின் இறப்பு செய்தி சற்று எதிர்பாராதது, எல்லாம் சட்டென விரைந்து முடிந்தது போல் உள்ளது. உடலளவிலும் ஆன்மீக அளவிலும் தன்னை கட்டமைப்போடு தகவமைத்து வந்தவர். அவரது சிறுபொலியின் அதிர்வு இன்னும் காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கின்றது. அருள் பணியாளர் பிரபுதாஸ் நம்மோடு இல்லை என்று மெய்யாக நம்புவதற்கு சில தசாப்தங்கள் தேவைப்படலாம். எல்லா மரணங்களும் போன்றும் எளிதாக கடப்பதற்கு மனம் அடங்க மறுக்கிறது. தன் அன்பு மகன் இழந்த தாயின் கதறல், சகோதரிகளின் ஆற்றாமை, சகோதரர்களுடைய கட்டுக்கடங்காத கவலை போன்றவை நம் முதுகு தண்டை சிலிர்க்க வைக்கின்றது. இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்க்கின்ற போது, லாசரே வெளியே வா, சிறுமி சாகவில்லை தூங்குகிறாள் என்ற இயேசுவின் வல்லமை மிகுந்த வார்த்தைகள், நயின் கைம்பனின் மகனின் பாடையத்தை விட்டு உயிர்ப்பித்தது போன்ற இயேசுவின் தொடுதலும் இங்கு நிகழ்ந்திடாதா என்று மனம் வெகுவாக இயங்குகின்றது. திருப்பாடல் 84:9 எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும், நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வேண்டுதல் வரிகளை இச்சோகம் நிறைந்த வேளையில் நாமும் ஜெபமாக உரத்து சொல்ல தோன்றுகின்றது. அர்ஜென்டினா தேசத்து கவிஞன் போர்கஸ் சொல்வதை போன்று, மரணம் என்பது வாழ்ந்த வாழ்வு, வாழ்வு என்பது வரவிருக்கும் மரணம் என்ற வாழ்வின் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு உடல் வலியாக இருக்கிறது, எனவே 2 வாரங்கள் ஞாயிறு திருப்பலியை ஆற்றுவதற்கு ஆயர் இல்லத்திலிருந்து உதவி வேண்டி அருள்பணியார் பிரபுதாஸ் அவர்கள் எனது செக்கடி பங்கிற்கு அனுப்பி தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார். விசாரித்து அவரை கட்டாயப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். அதன் பிறகு இறப்பை எதிர்கொள்கிற தருணம் வரை மருத்துவமனையிலேயே தன் எஞ்சிய நாட்களில் கழிக்க வேண்டிய சூழலுக்கு அவரது உடல்நிலை மாறியது. நாகர்கோவில், திருவனந்தபுரம், பெங்களூர், சென்னை, வெள்ளூர் போன்ற நகரங்களில் உள்ள புகழ்வாய்ந்த மருத்துவர்களை எல்லாம் கலந்து ஆலோசனை செய்திருந்தும் சிகிச்சை பலன் இல்லாமல் கடவுள் அவரை தன்னோடு அழைத்துக் கொண்டார். கடந்த சில மாதங்களாக அவர் வலியினால் துடித்த வேளையிலே, வலி ஒரு நதியின் நீரோட்டம் போன்றது என்ற ஜிம்பாப்வே நாட்டு கவிஞருடைய நீண்ட பயணம் என்ற கவிதை தான் நினைவுக்கு வந்தது. அவ்வேளையில் அவரோடு தொலைபேசியில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது தொடர்ந்து வாழ வேண்டும், பயனுள்ள பணியை செய்ய வேண்டும் என்ற பேராவலை வெளிப்படுத்தினார். புனித பவுல் தனது மண்ணிலையை பிலிப்பியர்களே திருமுகம் 1:20 சொல்வது போன்று, உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒருபுறம், இதுவே மிகச்சிறந்தது, ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு புறம் என்ற இழுபறி மண்ணிலையில் அவர் தவித்தது போன்று நமது அருள்பணியாளரும் இழுபறி மண்நிலையில் தவித்து வந்தார். இறுதியாய் அனைத்து மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில், இவ்வுலக வாழ்வுக்கான நாட்கள் எண்ணப்பட்ட நிலையில், என் இறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்து என்ற இயேசுவின் மண்ணில்தான் உடன் பிறந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எதிர்பாராத விதமாய் நேற்று அதிகாலை 12:23 தொலைபேசியில் அருள்பணியாளர் பிரபுதாஸ் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் நம்மை விட்டு பிரிந்து விடுவார் என்ற அதிர்ச்சியான செய்தி கிடைத்தவுடனே ஆயரவர்களோடு நாங்களும் இணைந்து உடனடியாக ஹோலி கிராஸ் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றோம். அவ்வேளையில் அருள்பணியாளர் பிரபுதாஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருந்தார்கள். என் இறைவா, என் வாழ்நாளின் இடையில் என் எடுத்துக்கொள்ளாதே, உமது காலம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்ற திருப்பாடல் 122:24 தான். துயரமான இந்த சூழ்நிலையில் அருள்பணியாளர் பிரபுதாஸ் அவர்களின் பணிவாழ்வை பற்றிய சிறு தொகுப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அருள் தந்தை பிரபுதாஸ் அவர்கள் ராமந்துறை பங்கில் 16/2/1980 திருவாளர் சூசி ஆண்டனி, திருமதி பார்பரால் தம்பதியருக்கு கடவுள் வழங்கிய 8 குழந்தைகளில் 4வது குழந்தையாக பிறந்தவர். தனது தந்தையை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இழந்தவர். இவ்வேளையில் கோட்டாறு மறை மாவட்டம் அருள் தந்தை அவர்களின் பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் உறவினர்களின் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றது. அவள் அனைவருக்கும் இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அன்பானவர்களே,
நமது அருள் பணியாளர் பிரபுதாஸ் அவர்கள் தனது பள்ளி படிப்பிற்கு பிறகு இந்த ஞானப்பிரகாச இளம் குருமணத்தில் துவக்க பயிற்சியையும், தொடர்ந்து மதுரை கர்மாத்தூரில் கிறிஸ்து இல்ல குருமணத்தில் மெய்யியல் பயிற்சியையும், திருச்சி புனித பவுல் கல்லூரியில் இறையியல் பயிற்சியை முடித்து கோட்டாறு பேராலயத்தில் 19/4/2009 நமது மேனாள் ஆயர் மேதகு பீட்டர் எம் ஜூஸ் அவர்களால் அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து ராஜாவூர், குறும்பனை, மரவன் குடியிருப்பு பங்குகளில் துணை பங்கு தந்தையாக பணியாற்றினார். முதல் பங்காகிய நல்லாயின்புரம் பங்கில் 3 ஆண்டுகளும், சடையால் புதிர் பங்கில் 2 ஆண்டுகளும், கோவளம் பங்கில் 4 ஆண்டுகளும், அதன் பிறகு மேற்படிப்பிற்காக 2 ஆண்டுகளும், அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி ஆன்மீக மையத்தின் இயக்குநராக 2 ஆண்டுகளும், இறுதியாக செக்கடி பங்கில் ஏறக்குறைய 1 ஆண்டுக்கும் சற்று மிகையாக பணியாற்றினார். தன்னை அழைத்த இறைவனுக்கும் மக்களுக்குமான பணியில் ஏறக்குறைய 16 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டு அருள் பணியாளர் பிரபுதாஸ் அவர்கள் 13/6/2025 அன்று கடவுளுக்கு நேர்மையான பணியாளராக இறைவனின் திருவடி சேர்ந்திருக்கின்றார். யாருக்கும் எந்த தீங்கும் நினையாதவர், மிக மிக எளிமையானவர், இறைவனுக்கு மிகுந்த நேர்மையாக பணியாற்றியவர், தன்னை பற்றி அதிகம் பெருமை பேசாதவர், இயேசுவையை மையமாக கொண்டு வாழ்ந்தவர், நற்செய்தியை பற்றி போதிப்பதற்கு மிகுந்த ஆவலாய் இருந்தவர், தான் மரணத்தை தழுவுகிற வரை இறைவன் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் என்று மிக வலிமையாக, நிதானமாக இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருள் பணியாளர் இழப்பது மறை மாவட்டத்திற்கும் அவரை பெற்ற தாய்க்கும் உற்றார் உறவினருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மிகுந்த வலியை தரும் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல இளம் பணியாளர் இழந்து வருகின்ற இந்த வெளியில் இன்னும் கொஞ்சம் கூட கடவுளின் கருணை இருந்திருந்தால் அவர் நீண்ட காலம் இறைவனை ஆற்றியிருக்க முடியும். இந்த ஆற்றாமை நமக்குள் இருப்பது இயற்கையான ஒன்றுதான். யாராலும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை அருள்பணி பிரபுதாஸ் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார். இவ்வேளையில் திருப்பாடல் ஆசிரியர் 73:28 சொல்வதை போன்று, நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலம் எனக் கொள்வேன் என்று நமது அருள் பணியாளரும் கடவுளின் அண்மையில் சென்றிருக்கின்றார். அழைத்தவரை முகமுகமாய் காணும் வரத்தை பெற்றிருக்கின்றார். நாமும் ஒரு நாள் அவரை காண்போம் என்ற கிறிஸ்தவ நம்பிக்கையோடு பயணிப்போம். அவரின் இழப்பு முடிவற்ற துயரங்களின் முடிவற்ற ஆறு போல் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாகின, அவருக்காக இருக்கின்ற இந்த பவுலடியாரின் வார்த்தைகளை இன்னும் ஆழமாய் புரிந்து கொண்டவர்களாய் இவ்வலையில் அருள்பணியாளர் பிரபுதாஸ் அவர்களின் நான் விளைப்பாற்றிக்காக தொடர்ந்து மன்றாடுவோம்.